வணக்கம். என் பேர் சதீஷ் குரு. இது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் கிட்ட காக்காப்பாளையம்னு ஊருங்க. அங்கே ஒரு 5 ஏக்கரை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. 3 ஏக்கரை ஒன்று, 2 ஏக்கரை தனியாகுங்க. ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் பிஸ்னஸ் போக ஒரு ஹாபியாக தான் பண்ண ஆரம்பித்தேன். அப்பா வந்ததுக்கப்புறம் பண்ணார். எனக்கு பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்மளால் தண்ணி விடுறது எல்லாமே டே டைமு சரி நைட் டைமும் பண்ணுற ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு நயகரா சொல்யூஷன்ஸை இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. பார்த்துட்டு இந்த இதுக்கு ஒரு 6 வால் போடலாங்க ஒரு சஜஷன் கொடுத்து நீட்டாக செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போர் இருக்குது, தொட்டி ஒன்று இருக்குது, அது போக 6 வால் போட்டிருக்காங்க. ஆட்டோமேஷன் இருந்தது. போட்டதுனால என்னென்னா எனக்கு எங்கேருந்து வேணால் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது, எனி டைம் வேணால் ஆப்ரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி என் பிஸ்னஸும் கூட பார்த்துக்கலாம். அப்பாவே இப்போ வெளியே போயிட்டாரு, இல்லை நானே வெளியே போனாலும் யார் வேணா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எங்கிருந்து வேணா ஆப்ரேட் பண்ண முடியுதுனால ஆட்டோமேஷன் போட்டு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டேன்னா அதை பாட்டுக்கு எல்லாமே டைமிங்கில் தண்ணி பாய்ச்சிருது. ஒர்க் லோடு அப்படியே பாதி கம்மியாக இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே தென்னை போட்டிருக்கேன், தென்னை கூட பாக்கும் போட்டிருக்கேன். உரம் வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் இப்போ எனக்கு ஆள் தேவைப்படுறாங்க. மித்த தண்ணி எடுத்து விடுறதுக்கு எனக்கு எதுக்குமே ஆளே தேவைப்படுறது இல்லை. மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பம்ப்ஸ் இருக்குது, எத்தனை பம்ப் ஆப்ரேட்டிங் ஆகிட்டு இருக்கு, எத்தனை மணி நேரம் ஓடிட்டு இருக்கு, ப்ரோக்ராம் என்னென்ன பண்ணியிருக்கலாம், எத்தனை மணி நேரம் ஓடி முடிஞ்சிருக்கு, பாஸ்ட் ஹிஸ்டரியும் பார்த்துக்கலாம். இந்த வால் இத்தனை மணி நேரம் ஓடி இருக்கு, இது முடிஞ்சாச்சு, இந்த வால் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹிஸ்டரியுமே வந்துடுது. அதே மாதிரி வாட்டர் லெவலும் பார்த்துக்கலாம். டேங்க் இருந்துச்சுன்னா டேங்க்ல வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கு, போர் ரன்னிங்ல இருக்கா, கரண்ட் இருக்கா, எல்லாமே ஆப்ல வந்துடுதுங்க எல்லாமே. அதே மாதிரி இங்கே தோட்டத்தில் கரண்ட் போனாலுமே அது இன்டிமேஷன் பண்ணுது. பவர் ஆனாலும் பவர் ஆன் வந்துடுது. அதே மாதிரி மோட்டர் ரன்னிங் சரி ஆஃபும் சரி எல்லாமே ஒரு இன்டிமேஷன் வந்துடுது. தண்ணி என்ன ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கு இன்டிமேஷன்ல வந்துட்டே இருக்கு. மொபைல மானிட்டர் மட்டும் பண்ணா போதும், யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நீங்க முன்னாடி பார்த்தா கிரீன் அந்த பார்த்தாவே தெரியுது, உங்களுக்கு கலருக்கு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஆப் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க, படிக்காதவங்களும் யூஸ் பண்ற மாதிரி ஆப் தான் அவங்க டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எங்க அப்பாவே யூஸ் பண்ணிருக்காரு. 6 வால்வு, 2 ப்ரோக்ராமில் ஒரு வால்வு, 3 ப்ரோக்ராமில் ஒரு வால்வு வச்சுங்களா. 4 போர் மோட்டர் ஆன் பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிஸ்டம் தனியாக கொடுத்துருக்காங்க. 3வது ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. அவர் பெருசாக படிக்கல, ஆனால் அவர் பார்த்துட்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இருக்குங்க. அவங்க சர்வீஸும் சரி, ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னா கால் பண்ணி பேசலாம். வித்தின் டேல அட்டன் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸும் சீக்கிரம் பண்ணி தராங்க. உங்களுக்கு ஏதோ திடீர்னு டவுட் இருந்தனாலும் கால் பண்ணி அவங்க கைட் பண்ணுவாங்க. நயகராக்கு போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சர்வீஸ் தான். நயகரா சொல்யூஷன்ஸ் நான் அதனால தான் ப்ரிஃபர் பண்ணி எடுத்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையவே சஜஷன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கும் அதான் சொல்லுவேன். நயகரா சொல்யூஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் விவசாயத்தை பற்றி பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கலாம். ஃபார்ம் பில் பண்ணணும்னு நினைப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நயகரா சொல்யூஷன் ஆட்டோமேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸும் பார்த்துக்கலாம், அக்ரிகல்ச்சரும் பார்த்துக்கலாம். தண்ணி போகுது, எவ்வளோ மணி நேரம் போகுது, எல்லாமே இந்த ஆப்பில் வந்துடுது. நீங்களே மெயின்டைன் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம்.